தங்களுடைய படங்களை எடுத்து விடுகிறார்கள். அந்த வகையில் டிஆர் அந்த தாடியோடு முதல் கதாநாயகனாக நடித்த படம் உயிருள்ள வரை உஷா. உஷா அவரது மனைவியின் பெயர். உயிருள்ள வரை உஷா என்று தனது காதலை எடுத்த படமாக கூட இதை கருதலாம் என நினைக்கிறேன். டிஆர் நடிக்க வரும் முன்னரே உஷா நாயகியாக நடிக்காட்டிலும் பல படங்களில் பலவிதமான பாத்திரங்களை, குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்து கொண்டு வந்த ஒரு நடிகைதான். இவருடைய படத்திலும் அவர் நடித்திருக்கிறார். இந்த படத்தை தன் காதலியை மனதில் வைத்து எழுதியதாக கூறும் டிஆர், அதில் வரும் நாயகன் ரஜினி ஆகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் ரஜினியால் ஏதோ ஒரு காரணத்தால் நடிக்க முடியாமல் போய்விட, இன்னொருவரை அந்த இடத்தில் வச்சு பார்க்க முடியாமல் தன் காதலியின் பெயரில் எடுக்கப்பட்ட உயிருள்ளவரை உஷா என்ற படத்திற்கு தானே நாயகனாகிறார். அவர் எழுதிய பாடல்கள் அத்தனையும் ஹிட் கொடுத்தது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ என்ற ஒரு அழகான பாடல். அதே போல வைகைக்கரை காற்றே நில்லு என்ற ஒரு பாடல், மிக அழகான பாடல். இன்றும் காதலில் தோல்வியுற்றவர்கள் இந்த பாடலை கேட்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வைகைக்கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு. இந்த பாடல் வரிகளையும் அவரே எழுதியிருக்கிறார். ஒரு பல்துறை பல்கலை நிபுணர் அவர் என்று கூறலாம். ஏனோ அவருக்குள் அத்தனை சிறப்புகள் எப்படி அமைக்கப்பட்டது என்பது ஒரு புதிர்தான். ஒரு மனிதனுக்குள் அத்தனையையும் இறைவன் கொடுத்து விடுவாரா என்றால் அது டிஆர் தான். இயக்குனராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம். இயக்குனராக இருந்து கொண்டு இசையமைப்பாளராக இருக்கிறார் என்பது புதுமை. இசையமைப்பாளராக இருந்து கொண்டு கவிஞராக இருந்திருக்கிறார் என்பது புதுமை. ஆனால் அவர் எழுதிய வரிகளும் அருமை. என்ன டிஆர் மாதிரி அடுக்குமொழி பேசுகிறேனா என்று பார்க்கிறீர்களா? அவரை பற்றி பேசும்போது அவருடைய அடுக்குமொழியும் என்னுடைய மொழியில் வந்து சேர்ந்து விட்டது போல். உயிருள்ளவரை உஷா தமிழ் மொழியில் வெற்றி பெற்ற பிறகு கன்னடம், இந்தி மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு இயக்குனருக்கு கிடைத்த அங்கீகாரம். ஒரு திரைப்படம் அவர் மொழியில் எடுக்கப்பட்டு சிறப்பாக ஓடினால் மட்டுமே பிறர் மொழிக்காரர்கள் அதை தங்கள் மொழியிலும் எடுக்க விரும்புவார்கள். அந்த வகையில் டிஆர் முதல் நடித்த, அதாவது கதாநாயகனாக அவர் முதல் நடித்த திரைப்படம் வெற்றி பெற்றதால் தான் அது வேற்று மொழியிலும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. ரீமேக் என்று சொன்னால் அந்த மொழி சார்ந்த நாயக நாயகிகள் அந்த